சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய தகவல் ஒன்று மக்களை, அதாவது பார்த்தீர்கள் என்றால் விஜயுடன் எடப்பாடி போட்ட டீல் 40+100 இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பார்ப்பதற்கு முன்பு நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு பாருங்கள். 40+ இடங்கள் தான் 100 என்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கும் இபிஎஸ்ஸின் கருத்து என்னவென்று பார்ப்போம். தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் விஜய்க்கு 40+ இடங்கள் மற்றும் துணை முதல்வர் பதவி கொடுக்க எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கான விஜயிடம் எடப்பாடி பழனிசாமி ரகசிய பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருவது குறிப்பாக இருக்கிறது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் நடிகர் விஜயுடன் டெல்லி பாஜக சார்பாக கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டுள்ளது. அதாவது கடந்த 48 மணி நேரமாக பாஜகவின் டாப் தலைவர்கள் சிலர் விஜயுடன் நெருக்கமாக பேசி வருவதாக தகவல் வெளியாகின்றன. பாஜக கூட்டணியில் இருக்கும் நடிகர் விஜய் ஒருவரும் விரைவில் விஜயுடன் ஆலோசனை செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன. மொத்தமாக விஜய்க்கு 40 இடங்களை கொடுக்க பாஜக முடிவெடுத்து உள்ளதாகவும், தமிழக வெற்றிக் கழகம் பாஜக அதிமுக இடையே இந்த கூட்டணி அமைக்கப்படும் வகையில் பேச்சுவார்த்தைகள் நடந்து வருகின்றது. ஏற்கனவே பாஜக கூட்டணியில் அதிமுக உள்ள நிலையில் அதிமுகவிற்கு முதல்வர் பதவி உறுதி என்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கு. எடப்பாடி பழனிசாமி தான் முதல் வேட்பாளர் என்று அமித்ஷா அடித்து சொல்லிவிட்டார். அப்போது போலவே நாயனார் நாகேந்திரன் அடித்து சொல்லிவிட்டார். பாஜக கூட்டணியில் இருந்து பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் வெளியிடப்பட்டுள்ளன. இதனால் கூட்டணி வலிமையின்றி இருக்கிறது. கூட்டணி வலிமைப்படுத்தி தமிழக வெற்றிக் கழகம் வந்தால் மட்டுமே சரியாக இருக்கும் என்ற ஒரு கருத்து வேறுபாடுகள் இருந்து கொண்டிருக்கிறது. அதாவது இந்த அழைப்பில் எடப்பாடி பழனிசாமி கரூர் சம்பவத்திற்கு தனிப்பட்ட வகையில் விஜயிடம் தனது இரங்கலை தெரிவித்துள்ளதுடன் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு முழு ஆதரவை வழங்குகின்றன என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேற்கு பகுதியில் சேர்ந்த மற்றொரு மூத்த அதிமுக தலைவர் இதை பற்றி நம்மிடம் கூறுகையில், விஜய் எடப்பாடி பேசியது உண்மைதான், கூட்டணி வாருங்கள் என்று எடப்பாடி கூறினார். உங்களுக்கு முழு சப்போர்ட் கொடுக்கிறேன் என்று எடப்பாடி கூறினார். இதற்கு விஜய் ஒரு கருத்தாக சொல்லுகிறார். பாசிட்டிவாக பேச உள்ளார். என்னன்னா 2026 பொங்கலுக்கு பிறகு கூட்டணி குறித்து முடிவெடுப்பதாக அவர் உறுதியளித்துள்ளார் என்று அந்த ஒரு மூத்த அதிமுக தலைவர் தெரிவித்துள்ளார். என்னவென்று பார்த்தால் முழுக்க ஒரு விஷயமாக நடந்து கொண்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கப் போகிறது, அரங்கேறப் போகிறது என்று. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சேனல் இணைந்தீர்கள். நன்றி, வணக்கம்.